வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் நம்ம மாதம் சம்பாதிக்கிற காசில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் பல லட்சங்களை சேமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மணி சேவிங் பிளான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் பிளான், சேலஞ்சஸ், ஸ்கூல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், கோல்ட் ஷீட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான தகவலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான மணி சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வருமானம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரே ஒரு மணி சேவிங் பிளான் வந்து கட்டாயம் சூட் ஆகாது. அதனால தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், நிறைய மணி சேவிங் பிளான்ஸ் போட்டுட்ருக்கோம். பிகாஸ் ஒவ்வொருத்தரோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியும், அதை வந்து நம்ம எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி சேர்க்குறப்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய மணி சேவிங் பிளான்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். பிகாஸ் இன்கம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட சேவிங்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. அண்ட் சேவிங்ஸ் நம்ம வெறும் வீட்டில் வைக்கிறதோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறத விட நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதிகமான வட்டி கிடைக்கும். அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைவாக நம்ம சேமித்தாலும் நிறைய பணத்தை நம்மளால் பெற முடியும். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு விதமான மணி சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு சேவிங்ஸாக இருந்தாலுமே நம்மளோட இன்கம்மை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களோட வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை சேமிக்க பழகுங்க. அண்டு அதில் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கமில் 20% 30% வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளோட எல்லா கோல்ஸையும் நம்மளால் ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். நம்மளோட ஃப்யூச்சருக்கு, நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு, எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேமிக்கணும் அப்படின்னா இப்போதுலேருந்தே நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்பவே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க 30% வரைக்கும் சேமிக்கலாம். ஓரளவுக்கு கம்மியாக ஆவரேஜாக இருக்கிறவங்க மினிமம் ஒரு 20% உங்களோட வருமானத்தில் சேமிக்க பழகிக்கோங்க. அண்டு நம்ம வருமானம் வருது, ஒரு மாதத்தில் இன்கம் வருது, அது உங்களோட இண்டிவிஜுவல் இன்கம்மாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சம்பாதிக்கிற பணமாக இருக்கலாம். அந்த வருமானத்தில் சேவிங்ஸ்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமான ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னாலும் இப்போலாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நமக்கு செலவாகுது. ஸோ மாதம் நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற இந்த சேவிங்ஸ் வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும், கரையாமல் இருக்கணும் சேவிங்ஸ் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட வருமானத்தில் முதல்ல இந்த ரெண்டுத்துக்கும் பணத்தை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்களோட மாத பட்ஜெட் போட்டு அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடனும் ஆகாது, சேவிங்ஸும் உங்களால் செய்ய முடியும், ஆஸ் வெல் அஸ் உங்களோட எல்லா கோல்ஸையும் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அடுத்தது உங்களுக்கான கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் வருமானத்தில் உங்களால் உங்கள் ஃப்யூச்சருக்கு எவ்வளோ நம்மளால் சேமிக்க முடியும், நம்மளால் மாதம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றத ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நான் இதில் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மாதம் என்னால் ஒரு 4000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சொல்ல போகிற பிளான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4000 சேவ் பண்ணோம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து மினிமம் ஒரு 20,000 இருந்தால் கூட அதிலேருந்து 20% வந்து இந்த 4,000 ருபீஸ் நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம். இல்லை அதுக்கு மேலே இருக்குது, உங்களுக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி இருக்குனாலும் 4,000 ருபீஸ் உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக உங்களால் நிறைய பணத்தை பெற முடியும். இப்போது இது வரைக்கும் நான் சேமிக்கலை, இனிமேல் தான் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இனிமேல் இந்த 4,000 ருபீஸை வந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா. அதாவது இந்த 4,000 வந்து மாதத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். இதே நீங்கள் டெய்லி சேலரி வாங்குறவங்களா இருக்கீங்க, இல்லை மந்த்லி சேலரினாலும் என்னால் டெய்லி எடுத்து வைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 135 ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே போதும், நம்ம ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய் சேவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அது எந்த மெத்தடில் சேவ் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி சேவ் பண்ணுறீங்கன்னா 130
₹135 ஒரு நாளைக்குன்னு 30 நாள் எடுத்து வச்சா நம்ம 4000 ரீச் பண்ணலாம். இல்ல வாரம் சம்பளம் வாங்குறீங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் நான் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, ஒரு வாரத்துக்கு ₹1000 வந்து நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, ஆவரேஜா ஒரு மாசத்துல நம்ம 4 வாரம் சேமிச்சா கூட ஒரு மாசத்துல ₹4000 வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் மந்த்லி என்னோட இன்கம்ல வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சேவிங்ஸ் எடுத்து வச்சுறேன் அப்படிங்கிறவங்க, இந்த ₹4000 நீங்க அப்படியே சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிடுறோம். என்னால மாசம் ₹4000 சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க, அந்த சேவ் பண்ற பணத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நெறைய விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம நம்மளோட லெவல பொறுத்து நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க சேவ் பண்ணலாம். ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா, கண்டிப்பா ரிட்டர்ன்ஸும் நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட் டூ ஹை ரிஸ்க் உள்ள ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் சஜெஸ்ட் பண்றதில்ல. உங்களுக்கு அதுல நாலேட்ஜ் இருக்கு அப்படிங்கிறவங்க, நீங்க அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணலாம். பட் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அந்த பணம் வந்து ஃபர்ஸ்ட்டு பாதுகாப்பா இருக்கணும். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்ப நான் சொல்லப் போற ஆப்ஷன்ஸ் வந்து சூட் ஆகும். அண்ட் உங்களோட கோல்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட் டெர்ம், மிட் டெர்ம், லாங் டெர்ம் அந்த மாதிரி நமக்கு எப்பப்ப பணம் தேவை, நம்மளோட கோல்ஸ் எந்தெந்த லெவல்ல நமக்கு தேவைன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ம சேவ் பண்ணணும். அண்ட் அந்த சேவ் பண்ற பணத்த வந்து இந்த எந்த டைம்ல நமக்கு வேணுன்றதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து சேவ் பண்ணலாம். கோல்டுல கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், லாங் டெர்ம்க்கு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா எஸ்எஸ்ஒய் இந்த மாதிரி சேவிங்ஸ்ல நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட இன்கம் இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா ₹4000 நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி சேவ் பண்ண முடியும். இதில வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இது போட்டிருக்கேன். இப்போ ₹4000 சேவ் பண்றோம்னா, அத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷனா நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 வந்து நீங்க கோல்டு காயினோ, சிட்டு நீங்க போடுறப்ப பார்த்தீங்கன்னா, மாசம் ₹1000 அதுக்காக நீங்க சேவ் பண்ணலாம். அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி மாசம் ₹1000 வந்து அதில நம்ம கட்டிட்டே வரலாம். அண்ட் லாங் டெர்ம்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் ஆரம்பிச்சு அதில வந்து மாசம் நீங்க ₹1000 போட்டே வரலாம். அண்ட் இன்னொன்னு பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மாசம் ₹1000 நீங்க கட்டிட்டே வந்தீங்கன்னா, அவங்களோட படிப்பு, கல்யாணத்துக்குலாம் வந்து நம்ம கவலைப்படவே தேவையில்ல. பணம் வந்து நம்ம சேர்க்க முடியும் ஈஸியா. இன்கேஸ் உங்களுக்கு பெண் குழந்தை இல்ல அப்படிங்கிறவங்க, இந்த எஸ்எஸ்ஒய்ல போடுறதுக்கு பதில் நீங்க பிபிஎஃப்லயே வந்து ₹2000 கூட போடலாம். பிகாஸ் இந்த ஸ்கீம் வந்து பெண் குழந்தைங்க பேர்ல மட்டும் தான் ஆரம்பிக்க முடியும். அதுவும் வந்து 10 வயசுக்கு கீழ இருக்கிற பெண் குழந்தைங்க இருந்தா தான். ஸோ அப்படி இல்லன்றவங்க பிபிஎஃப்லயே வந்து அந்த பணத்த சேர்த்து ₹2000 மந்த்லி நீங்க சேவ் பண்ணிட்டே வரலாம். இப்போ இந்த மாதிரி சேவ் பண்றப்ப நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரஃபா நமக்கு ஒரு அமௌண்ட் தெரிஞ்சதுன்னா, நமக்கு இன்னும் ஆர்வம் வரும். ஸோ நம்ம இந்த அமௌண்ட்ட சேவ் பண்ணியே தீரணும். இதில இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு பல லட்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ மாசம் நான் ₹4000 சொல்லியிருந்தேன் பிரிச்சு. ஸோ அந்த மாதிரி சேவ் பண்றப்போ, ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளோ சேவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு மாசம் ₹1000 சொல்லியிருந்தேன். ஸோ ₹12,000 நம்ம ஒரு வருஷத்துல சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சதுன்னா, போனஸ்னா கூட ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 2 கிராம் கோல்டு வந்து நீங்க எடுக்க முடியும். ஸோ கோல்டும் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். விலை ஏறிட்டே இருக்கு. ஸோ கோல்டுல நம்ம ஒரு பகுதி வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து 1 இயர்க்கு நம்ம மினிமம் ஒரு 2 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாசம் ₹1000 நான் இதில போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ₹12,000 நம்ம சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேங்க்ஸ்ல இப்போ 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஆர்டிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா 6.2% இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ ஆர்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட கோல பொறுத்து நீங்க வருஷத்துக்கு ஆர்டி போடலாம். பேங்க்லனா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 6 மாசத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஆர்டி இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா 5 இயர்ஸ் இல்லைனா எக்ஸ்டெண்டட் பேட்டர்னில் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம சேவ் பண்ண முடியும். அடுத்தது பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து லாங் டேர்ம்க்காக மினிமம் 15 வருஷம் நம்ம இதில் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாதம் ₹1000 நீங்கள் பிபிஎஃப்ல சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ₹12,000 சேவ் பண்ண முடியும். அண்ட் பெண் குழந்தைங்களுக்கான இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் மாதம் ₹1000 நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ₹12,000 இதில் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப நம்ம லாங் டேர்மாக பார்க்குறப்போ ஒரு 20 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 கிராம் சொல்லியிருந்தோம். ஸோ 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 கிராம் கோல்டு வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இப்பத்தி விலை கிட்டத்தட்ட ஒரு ₹6,000 ஒரு கிராம்னு நம்ம வச்சோம்னா கூட ₹2,40,000 வொர்த் இருக்கும். அது கண்டிப்பா விலை வந்து 20 இயர்ஸ்ல எங்கேயோ போயிருக்கும். பட் நான் இப்போ இருக்கிற ஆவரேஜ் ரேட் வச்சு போட்டிருக்கேன். அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் வந்து 7% இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல குடுக்குறாங்கன்றப்ப கூட, நமக்கு அந்த 20 இயர்ஸ்ல நீங்க மாசம் ₹1000 இந்த மாதிரி கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, நமக்கு ₹3,47,000 வந்து கிடைக்கும்.
அண்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிற வட்டிப்படி நீங்கள் 20 இயர்ஸ் மினிமம் வந்து 15 இயர்ஸ் சொன்னேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 இயர்ஸ் அந்த மாதிரி கட்டலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ நீங்கள் 20 வருஷம் டெபாசிட் பண்ணுறப்போ மாதம் 1000 ரூபான்னு உங்களுக்கு 20 வருஷத்தில் 5,32,200 கிடைக்கும். அண்டு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுக்குற வட்டிப்படி இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து நம்ம 15 வருஷம் கட்டினா போதும். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நமக்கு 21 வருஷத்தில் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 1000 ரூபா கட்டினீங்க அப்படின்னாலே 5,38,000 வந்து இந்த திட்டத்தில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேமிச்சு மொத்தமாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் 20 இயர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 16,57,000 வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 135 ரூபா தான் எடுத்து வைக்கிறோம். அப்படி எடுத்து வைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபா கிடைக்குது. இது வந்து இந்த அமௌண்ட்டு தான். இதில் கோல்டு வந்து கண்டிப்பாக டபுள் த ரேட் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இன்னும் அதிகமான வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் வந்து பணத்தை சேமிக்க முடியும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சொன்ன இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.